ஆரம்பிக்கலாமா? நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். சந்ததினா என்ன ஆனது? ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து அவங்களுக்கு பிறக்கிற குழந்தையா, அவங்க மூலமா பிறக்கிற குழந்தைகளா? அப்ப பெத்த அப்பா அம்மாவை கவனிக்காம ஒரு வாய் சோறு கூட போடாம ஆதரவு இல்லாம தெருவுலையும் ஆசிரமத்திலையும் விடுறாங்களே, அவங்களெல்லாம் எப்படி ஆனது சந்ததின்னு சொல்ல முடியும்? நம்ம கிட்ட இருந்து நல்ல பழக்கங்களை, நல்ல பண்புங்க, நல்ல குணத்தை எல்லாம் கத்துக்கிட்டு அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறாங்க பாரு, அவங்கதான் உண்மையான சந்ததி. அவங்க நம்ம பெத்தெடுக்காத பிள்ளையா இருந்தாலும் அவங்கதான் உண்மையான சந்ததி. ஆனந்தி, உன் வயிற்றுல வளர்ற குழந்தை நம்ம குழந்தை, நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்ததியா இருக்கும். இதுதான் நம்மளோட உண்மையான சந்ததி. ஆனந்தி, நீ போனியே ஒரு குழந்தைகள் காப்பகம், அதை நடத்துறவங்களுக்கு சந்ததி இல்லைன்னு நினைக்கிறியா? அவங்க வளர்க்குறாங்களே அங்க குழந்தைங்க, அந்த ஒவ்வொரு குழந்தையும் அவங்க சந்ததி தான். ஒரு ஆண் இழக்கவே கூடாதுன்னு நினைக்கிறதையே எனக்காக இழந்துட்டு நிக்கிறியலே. எனக்கு வேற வழி தெரியல ஆனந்தி. காலம் முழுக்க நீ என் கூட வாழ போறேன்னு நம்பிக்கையோடு உன்னை என் வீடு கூட்டிட்டு போன. ஆனா நீ ஒரு மாசத்துல போயிடுவேன்னு என் அம்மாவுக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. அது எனக்கு தெரிஞ்சப்போ என் மனசுல வலிச்சது பாரு ஒரு வலி. அதோட இதெல்லாம் ஒண்ணும் பெரிய வலி இல்ல ஆனந்தி. ஆனா அந்த வலியும் தாண்டி என் காதல புரிய வைக்க முடியும். உன் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கைய, நம்ம குழந்தை மேல நான் வச்சிருக்கிற பாசத்தை, இந்த குழந்தைய என் குழந்தைய நான் ஏத்துக்கிட்டேங்கிற உண்மைய உனக்கு புரிய வச்சிட முடியும்னு நான் எவ்வளவோ செஞ்சேன். அதனாலதான் சுகாதார மையத்துக்கு போய் என் பேரு அப்பான்னு பதிய வச்சேன். ரேஷன் கார்டுல உன் பேரையும் சேர்த்தேன். நம்ம வீட்டு வாசல்ல ஆனந்தி இல்லைன்னு போர்டும் வச்சேன். ஆனா நான் என்ன செஞ்சாலும், எவ்வளவு செஞ்சாலும், ஏதோ ஒரு பக்கத்து வீட்டு பையனோட நிலைமை நம்மளை பிரிக்கவே பார்த்துருச்சு. உன்னையும் நம்ம குழந்தையும் விட்டு என்ன தள்ளி நிக்க வச்சிருச்சு. என்னை விட்டு போகணும்னு உன்னை முடிவெடுக்க வச்சிருச்சு. இதுக்கு மேல இது தவிர வேற வழி இல்லைன்னு தான் நான் இந்த முடிவுக்கே வந்தேன். இப்போ என்ன நம்புறியா ஆனந்தி? ஐயோ ஐயோ, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க கூட எனக்கு தகுதி இல்லாம போச்சு. என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கு மேலேயே நான் உங்களை புரிஞ்சுக்கலன்னா நான் ஒரு மனுஷன்னு சொல்ல கூட தகுதி இல்லாம போயிடுவேன். ஆனந்தி, இனிமே என்ன விட்டு போக மாட்டேன்ல? மாட்டேன், போக மாட்டேன். அப்படி ஒரு நினைப்பு கூட இனிமே எனக்கு வராதுங்க. இனிமே உங்க சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு முக்கியம். ஏன் சந்தோஷத்தை விட உங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். உங்களை வருத்தப்பட வைக்கிற, கஷ்டப்பட வைக்கிற எதையும் இந்த ஆனந்தி எப்பவும் செய்ய மாட்டா. எதுக்காகவும் யாருக்காகவும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டான், விட்டுட்டு போகவும் மாட்டான். என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க இவ்வளவு பெரிய முடிவெடுத்து உங்க அன்ப, உங்க காதல நிரூபிச்சிட்டீங்க. இவ சொல்றதை எப்படி நம்புறதுன்னு பாக்குறீங்களா? நாளைக்கு மாறிடுவான்னு நினைக்கிறீங்களா? இனிமே உங்களை விட்டு எந்த காரணத்துக்காகவும் நான் போக மாட்டேன். இது நம்ம குழந்தை மேல நான் உயிருக்கு உயிரை நேசிக்கிறேன். உங்க மேல சத்தியம். நான் இனிமே சத்தியமா நான் இனிமே உங்களை விட்டு போகவே மாட்டேன். சத்தியமா
சத்தியமா போக மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. உங்களை விட்டு நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன்.